ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வந்து எல்லோரும் வந்து அஃபோர்டபுளாக வெளியில் போய் சர்வீஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டைமிங்கும் இருக்காது. அதே மாதிரி பார்லரில் போய் நம்ம ஒரு ஃபேஷியல்னு போனாலே மினிமமாக வந்து 1000 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற போகிற இந்த ஃபேஷியல் முறையில் நீங்கள் ஃபேஸில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணலாம். இது யாரெல்லாம் அப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போடுற கேர்ள்ஸ், ஒரு 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 35 ஏஜ் இருக்கிறவங்க கூட இது வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் கிடையாது, இது வந்து நார்மலான ஒரு ஃபேஷியல். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேன் எல்லாமே உடனுக்குடனே ரிமூவ் ஆகிடும். கலரும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மில்க்கு, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுகர், காஃபி பவுடர், அப்புறம் அரிசி மாவு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர் மெத்தடு. அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா மில்க் வந்து நீங்கள் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து மில்க் நம்ம எப்போவுமே காய்ச்சுவோம். ஸோ அந்த பாலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா சர்க்குலர் மூமெண்ட், அதாவது அப்வர்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வரும். அது இல்லாமல் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரு டொமேட்டோவை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சுகர், இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகாத நீங்களே பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மசாஜ். ஸோ அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதே டொமேட்டோலேயே அதை வச்சு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே ரொட்டேஷன் மூமெண்ட்டில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கண்ணை சுற்றி, அப்புறம் வந்து இந்த மேலே ஃபோர்ஹெட்டு, இது எல்லாத்துலேயும் வந்து அப்படியே நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பேக்குக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். ஸோ அதோட வந்து கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒரு மிக்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நல்லா அப்வர்ட்ஸில், அதாவது கழுத்துலேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் வந்து அப்வர்ட்ஸ்லேருந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, கண்ணுக்கு மேலே குக்கும்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ரோஸ் வாட்டர் டிப் பண்ண ஒரு ஐக்கு வந்து காட்டன் வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து டைட்டாக ஒரு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக கீ இருந்துச்சுன்னா, அதாவது நெய் இருந்ததுனாலோ இல்லை பட்டர் இருந்ததுனாலோ லைட்டாக எடுத்துகிட்டு ஃபேஸில் ஃபைனலாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த டிப் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ 28 days ஒன்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து ரீஜெனரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 18 days ஒன்ஸோ இல்லை வந்து 28 days ஒன்ஸோ நீங்கள் வந்து இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது. ப்ளஸ் வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டும். அப்புறம் ஆன்டி ஏஜிங் வந்து தடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இதோட பெனிஃபிட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.